எங்களுக்கு வந்து டிஎம்கே அரசு வரவே கூடாது. மறுபடியும் இந்த ஆட்சியை தொடரணுன்றது தான் எங்களோட ஆசை. மக்களோட ஆசையும் அதுதான். அரசு பேருந்துல எதுக்கு தமிழ்நாடுன்னு போட்டுறாங்க? புதுசுன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்களே போட்டுக்கலாம். நான் பக்கா டிஎம்கே வந்தேன். அப்பா முன்னாள் கவுன்சிலர் பக்கா டிஎம்கே மயிலாப்பூர் தொகுதியில். அப்படி இருந்து நான் ஒரு மாற்றத்துக்காக தானே எடப்பாடி ஜெயிச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி தான் விவசாய சின்னதாக ஓட்டு தான் நம்ம போட்டுருக்கோம். அவரும் அரசியலில் தான் இருக்காரு. இதனால அவருக்கு நான் ஓட்டு போட்டு சொல்லலை நான். Behind Me Media, we see both ahead and behind. இதுல யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சா நினைக்கிறீங்களா? வருஷம் போன வருஷம் ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாட்டி என்ன பண்ணிக்கிறாப்ல? என்ன பண்ணிக்கிறாரு நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறப்ப என்ன சொல்றது? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊரா சுத்தி இதுதான் பண்றாரு. ஓகே, இப்போ புதுசா விஜய் வந்து இறங்கிறாப்புல 2026 சொல்லிட்டு இப்போ அவரு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பாக்குறான். அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சீமான் வந்து அப்போது வந்து நாம் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு உருவாக்கி போட்டுருந்தாங்க. நான் எப்பயுமே சீமானு தான் ஓட்டு போட்டுறேன், விவசாய சின்னம் தான் ஓட்டு போடுறேன். இப்போ திடீர்னு விஜய் வந்து நிக்கிறாப்புல. இப்போ விஜய்க்கு பாக்குறத சீமானு பாக்குறதான்னு பாக்குறாங்க. எங்களுக்கு வந்து டிஎம்கே அரசு வரவே கூடாது. வரவே கூடாது. மக்களுக்கு எதுவும் செய்யல. ஏமாத்தல ஜாஸ்தி, பொய், பிராடு, அப்பன் புள்ள பேரன் எல்லாமே பிராடு. ஒருத்தவங்க கூட சரி கிடையாது. மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, செய்யவும் கிடையாது. மக்கள் அந்த ஆட்சியை ஃபுல்லா வெறுக்கிறாங்க. இதுதான் உண்மை. நானு பக்கா டிஎம்கே காரன் தான். ஏன்னா வெறுத்து போயிடுச்சு இந்த 4 வருஷத்துல. ரவுடி அராஜகம், கொள்ளடிக்கிறது, செய்யறது இல்லை, சொன்னது செய்யறது கிடையாது. இதான் என்னுடைய ஆட்சி. திராவிட ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு சொல்லி அது அவங்க சொல்லிக்கலாம். மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா மக்களையும் கேளுங்க. யாரு எல்லா மக்களையும் கேளுங்க. எந்த ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க. நான் இப்பயே கூட பதில் சொல்றேன். அதனால இவங்க இப்போ அந்த தளபதி வந்துட்டு சரி தளபதி ஆட்சியே வரக்கூட. வர எலெக்ஷன்ல மறுபடியும் இந்த ஆட்சியை தொடரணுன்றது தான் எங்களோட ஆசை. மக்களோட ஆசையும் அதுதான். மக்கள் இப்ப நிறைய புதுசா விஜய் வந்து அவர் தோட்ட டிஎம்கே தீய சக்தி அப்படிலாம் சொல்றாரு. அவரு டிஎம்கேவோட தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நாளைக்கு அவர் படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க போறாரு. தளபதி ஸ்டாலினா விஜய்? தளபதி, இளைய தளபதி. அவர் ஜெயிச்சாதான் நல்லா இருக்கு. அவர் தான் மாணவர்கள் மக்கள் எதிர்காலத்தின் தளபதி. அவ்வளவுதான். எதனால அவர் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறீங்களா? மாற்றம் கண்டிப்பா கொண்டு வருவார். அவர் வந்தாருன்னா ஒரு சொசைட்டிக்கு நல்ல விஷயமா எடுத்துட்டு வருவாரு. தமிழ்நாடு நல்லா இருக்கும். டிஎம்கே நான் பக்கா டிஎம்கே வந்தேன். அப்பா முன்னாள் கவுன்சிலர் பக்கா டிஎம்கே மயிலாப்பூர் தொகுதியில. அப்படி இருந்து நான் ஒரு மாற்றத்துக்காக தானே இருக்கிறேன். நானும் மக்கள் தான். நான் என்னுடைய தேர்தல் வந்து யாரு நேர்மையான வேட்பாளரோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். அது இப்போதைக்கு இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி தான் ஜெயிக்கும் சொல்ல முடியாது. அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க. அதை எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு இவங்க ஜெயிச்சா எனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு தோணுது அப்படின்னா எந்த கட்சி? யாரு ஜெயிச்சாலும் வந்துமே அரசுக்கு வர்றது வந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க சொல்ற கோரிக்கை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க என்னென்ன பணிகள் செய்யறோம் அது வருது. அது 100 கோரிக்கை சொல்லுவாங்க. 50 நிறைவேறும், 50 நிறைவேறாது. யாரு ஜெயிச்சாலும் அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி. யாரு ஜெயிச்சா நடக்கணுமா, புதிய பார்ட்டிக்கு யாருக்கா வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா புதுசா வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப இருக்கிற ஆட்சியில திருப்தி இல்லையா? இதை இருக்கே கொஞ்சம் புதுசா கொடுத்தா எப்படிதான் பண்ணுவாங்கன்றத பாக்கலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல விருப்பம் தான். புதுசா வரவங்களால இவ்வளவு பெரிய இதை டக்குன்னு எடுத்து பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. கொடுத்து பாருங்களேன், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எப்படி இருக்கு புதுசுன்னு யாரை மீன் பண்றீங்க? புதுசுன்னு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நீங்களே போட்டுக்கலாம். இல்லை, ஆமா. யார் ஜெயிச்சா நல்லா இருக்கு? எடப்பாடி ஜெயிச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ ஏடிஎம்கே எல்லாம் இதே இல்லைன்னு சொல்றாங்களே, விஜய் அவர் வந்து விஜய் எல்லாம் சும்மா வேஸ்ட். அது ஏன்னு சொன்னா அவருக்கு சினிமா நடிகர் தொட்டு தான் அதிகமா கூட்டம் வரும். ஆனா ஓட்டலாம் விழாது. மக்கள் அத்தனை பேர் அவங்க போய் சப்போர்ட் பண்றாங்க. சும்மா சப்போர்ட் பண்றது மாதிரி தான் தெரியும். அவங்க எதிர்த்து 2 கட்சிக்காரவங்களும் பேச ஆரம்பிச்சா இவரு உட்கார்ந்துருவார். இப்பொழுதுக்கு பேசல. இல்ல, ஆனா எடப்பாடி ஐயா கூட்டம் வரதை விட இவரு கூட்டம் தானே அதிகமா. கூட்டம் தான் பாக்குறதுக்கு, சினிமா நடிகரை பாக்குறதுக்கு கூட்டம் வராதியா இருக்கும். இங்க ஒரு சினிமா படம் எடுத்தாலே அதுக்கு ஃபுல்லாவுமே கூட்டம் நிக்கும். வந்தாலும் சரின்னு வந்துருமான்னு நான் சொல்ல வரல, வருமானு நான் சொல்ல. வந்தாலும் சரி, யார் வந்தாலும் பாதி இஷ்டத்துக்கு செய்வாங்க. நம்ம வேலை 100 கோரிக்கை சொல்றாங்கன்னா 50 செய்வாங்க, 50 செய்ய மாட்டாங்க. அதை சுத்தி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் பொறுத்து இருக்கு. ஆமா.
அப்ப எல்லாமே 100 செய்யற ஆட்சி வந்துச்சுன்னா 100மே செய்யற ஆட்சி யாருனாலும் செய்ய முடியாது. அவங்க மீண்டும் ஜெயலலிதா மாரி எம்ஜிஆர் போல ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க முடியாது. அமைக்க முடியாது. ஏன் யாராலையும் முடியாது. அப்படியே இது பண்ண முடியாது? ஜெயலலிதா மாரி எம்ஜிஆர் மாரி மீண்டும் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. இப்ப விஜய் வந்து அதுல கொண்டு வர மாட்டாரா? சந்தேகம். எம்ஜிஆர் மாதிரி தான் அவர் அடுத்ததுன்னு சொல்றாங்க. அது மக்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய ரசிகர் சொல்லுவாங்கல்ல. வந்துட்டு இப்ப இருக்கிற ஆட்சியை வந்துட்டு அது சிறப்பா இல்ல. ஏன்னா திமுக தவிர எந்த ஆட்சி வந்தாலும் ஓகே தான். திமுக வரக்கூடாது. திமுக தான் வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. திமுக தவிர எந்த ஆட்சி வேணாலும் வரலாம். இது டிஎம்கே மத்த இது ஃபுல்லா நம்ம தமிழ்நாடு தான் பொருளாதாரத்துல நம்பர் 1ல இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா சொல்லியிருக்கிறேன், என்னன்னா பொருளாதாரத்துல எதுனா முன்னாடி இருக்குது. அந்த வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. வேலை வாய்ப்பு கம்மி தான். இப்ப பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்கல்ல, கேளாம்பாக்கல வந்து மக்கள் போராட்டம் பண்ணி கேட்டாங்களா, எங்களுக்கு பஸ் வேணும், இங்க பஸ் சரியா போகலன்னு. ஆசியா கண்டத்திலேயே முதல் இடம் பஸ் ஸ்டாண்டு, சென்னை பெரிய பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு தூக்கி எதுக்கு அங்க போட்டாங்க? இங்க ஏதோ டிராபிக் ரொம்ப எங்கடா டிராபிக் அதிகமா ஆகுது? இதுல இருந்தே புரியலையா? இப்ப அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினது வந்து எந்த வடிவத்துல கட்டிருக்காங்கன்னு தெரியுமா? சரி, அவங்களோட சின்னத்தோட வடிவம். இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அரசு பேருந்துல எதுக்கு தமிழ்நாடுன்னு இப்போ ஓட்டுறாங்க? ஏன் ஓட்டுறாங்க? எதுக்கு ஓட்டுறாங்க? அப்ப நீ போட்டிருக்க வேண்டியதானே தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு போட வேண்டியதான். அரசு பேருந்துன்னு எதுக்கு போடுற? அப்போ ஆட்சி இருக்கிறதா தான் நீ பண்ற. இது ஃபுல்லா இவங்க திராவிடத்தை சப்போர்ட் பண்றதுனால தமிழ்நாடு இருக்கிறாங்க. நானா சொல்றது எப்படி? ஆனா திமுக வந்து ஒழிக்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு திமுக தேவையில்லை. 2 பேர் உங்களுக்கு எது சிறந்த தலைவரா தெரியாது? எனக்கு சிறந்த தலைவராக பார்த்தோன்னா இப்போ விஜய் வந்து புது அரசியல் உருவாக்கப்பட்டது, அவர் என்ன நடவடிக்கை நம்மளுக்கு தெரியல, ஓகேவா? ஆனா இதுக்கு முன்னாடி இப்பதான் நாம் தமிழ் கமிஷன் வந்து எல்லாத்திலும் விவசாய சின்ன தண்ணி போடுறது, காடு மரங்கள் மாடு மரங்கள் அதை பத்தியும் போடுறோம்ல. அதனால நமக்கு வந்து சீமான் அண்ணன் வாய்ப்பு கொடுக்கலாம்னு பாக்குறோம். ஒரு பக்கம் பார்த்தா சீமான் அண்ணன் வந்து ஏடிக்கு போடியோ அவர் பேச்சு சரியில்லை, டிஎம்கே கிட்ட கூட்டணி போறது, காசு வாங்கி போறது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம அண்ணனை பத்தி விடுறதுனால நம்ம ஓட்டு திமுக எதிர்த்து தானே பேசுறாரு உங்களுக்கு. அப்படி பேசுறது ஒரு பக்கம் புறக்கணிக்கப்படுறதா காசு வாங்கிட்டு பேசுறாப்புன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. என்னைக்குமே நம்ம வந்து நாம் தமிழ் பேச்சுதாங்க, விவசாய சின்னதான் ஓட்டு தான் நம்ம ஓட்டு. பட் அவரு கூட்டணி எல்லாம் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா? தனியா கூட்டணி இத்தனை வருஷம் இல்லாம இத்தனை இழுக்காடு இல்லாம அண்ணன் தனிச்சு நிக்கிறாங்களே, அதுவே நம்மளுக்கு ஒரு கெத்து தானே. இப்போ கூட்டணி இல்லாம இப்போ ஒரே சொன்னா, இப்போ சென்னை தொகுதியில ஸ்டாலினோ விஜயோ நாம எந்த கட்சியும் வர சொல்லுங்க, தனித்தனி கட்சியா கூட்டணி இல்லாம எந்த கட்சி ஓட்டு அதிகமா அப்படி சொல்லி பார்ப்போம். எந்த கட்சி கூட்டணி இல்லாம கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் இல்லை. அதே மாரி தில்ல சவாலா ஒரு கூட்டணி இல்லாம என்ன ஜெயிச்சு கட்ட சொல்லுங்க. அப்படி இருந்தா நம்ம நாம் தமிழ் கட்சி தான் நமக்கு வரும். அப்படி இருந்தாலும் தனியா நிக்கணும். பிளஸ் அவர் பணம் கொடுத்துதான் நம்ம ஊர்ல ஓட்டு வாங்குறாங்க. இப்ப அவர் பணமும் கொடுக்கறது இல்ல, அதனால எப்படி ஓட்டு? அதனாலதான் என் ஓட்டு நாம் தமிழ் கட்சி விவசாய சின்ன ஓட்டு போடுறாங்க. அவர் பணம் கொடுக்காதனாலதான் நீங்க பணம் கொடுக்காம பணம் கொடுத்து ஓட்டு எதுக்கு வாங்கணுன்ற நானு. அது ஆதி காலத்துல இருந்தே நம்ம எப்படி சொல்லுது, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அம்மாச்சிலும் சரி இருந்தாச்சும் சரி, ஓட்டருக்கும் கொழுப்பு அன்னைக்கு 100 ரூபா ஓட்டு கொடுத்து விலை வாங்கினதுனால இது தலைமுறையா வந்து இப்படிதான் போகுது. காசு கொடுக்காம ஓட்டு போடவே மாட்டேன். டிஎம்கே ஏடிஎம் எந்த கட்சியும் இல்ல காசு கொடுக்காத ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். 30 லட்சம் ஓட்டு காசு கொடுக்காம வாங்கிருக்காங்க. ஆமா, ஒரு வருஷமும் ஓட்டு இன்னைக்கு ஏறுறத தவிர இறங்க மாட்டேது ஐயா. அதனால நம்மளுக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் வெற்றி நிச்சயம் வர வரைக்கும் போராடும் நாம் தமிழ் கட்சி வெல்லும். ஏன்னு சொன்னா ஏடிஎம்கே வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அம்மா போட்ட திட்டம், நிறைய திட்டம் இருக்கு. அம்மாவே போனதுக்கு அப்புறம் கட்சி ஒண்ணுமே இல்லாத, அதுக்கும் பிற்பாடு 2.5 வருஷம் அருமையா பண்ணாரு எடப்பாடி. அதுக்கப்புறம் அருமையா பண்ணாரு. பிஜேபி கூட்டணி வச்சுக்காரு. பிஜேபி அது கூட்டணி சும்மா சொல்றாங்களா ஒழிஞ்சு இன்னும் முடிவாகல. அது கடைசி நேரத்துலதான் பிஜேபி விட்டு கூட பாக்கி கட்சி வந்ததுன்னா சேர்ந்து இது பண்ணுவாங்க. அதுக்கோசரம் தான் இப்ப இழுத்துக்கிட்டே நிக்கிறாங்க. 2024 ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். ஓகே, அம்மா இருந்தா அது வேற. எடப்பாடி கூட 4 வருஷம் பண்ணாரு, பக்காவா பண்ணாரு. அரசியல் அவர் அனுபவம் இருந்ததோ இல்லையோ, யார் கால் ஊந்து பண்ணா கூட பக்காவா பண்ணாரு. இது நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். இவர் வந்துட்டு அந்த அளவுக்கு சரியா கிடையாது. கொள்ளடிக்கிறவங்க தான் பணம் சேருது, புரியுதுங்களா? அவன் சும்மா சாதாரண இந்த டிஎம்கள் இருந்தவங்கலாம் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியா இருக்கானுங்க. சாதாரண வார்டு கவுன்சிலர் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு பல கோடி. அவன் வச்சிருக்கான் 5-60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் கார் வச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? மக்களுக்கு என்ன செய்த? நீ ஒண்ணுமே செய்யல. மக்கள் பணத்தை பிடிங்கதான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, மக்களுக்காக நீ எதுவும் செய்யல. இதுதான் எங்களுக்கு யாரு ஜெயிக்கிறாங்க அப்புறம் விஷயங்க. இவங்க வரக்கூடாது. யாரு ஜெயிக்கிறாங்க இவங்க அது தேவையில்லாத விஷயம். இந்த என்ன பொறுத்த வரலையும் டிஎம்கே வரவே கூடாது. எதிர்கட்சி கூட வரக்கூடாது. எதிர்கட்சியா கூட வரக்கூடாது. அம்மா இருக்கும்போது யார் வந்தது? விஜயகாந்த் வந்த எதிர்கட்சியா? அதே மாதிரி இது சுத்தமா வாசட் பண்ணணும். ஆமா,
பெண்ணும் வந்து சமம்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண்களுக்கான இடத்தே இல்லையே இங்க. அடிக்கடி ஒரு அபியூஸ் நடந்து தானே இருக்கு இந்த ஆட்சியில. அந்த பேசல நம்மளுக்கு விட்டுருங்க போதா. நம்ம எப்படின்னாலும் ஒரு மேல வந்துடலாம். கேர்ள்ஸுக்கு அந்த எல்லா இடத்துலயும் ஒரு அபியூஸ் நடந்துன்னு தானே இருக்குது. ரேப் அட்டம்ப்ட் அந்த மாதிரி. சரி அந்த பாதுகாப்பு பாதுகாப்பு பெண்களுக்கு இல்ல. பெண்களுக்கான முதலிடம் ஒதுக்கீடு வந்து தளபதி தர. அதனால வந்து அவர் வந்தாரு நல்லா இருக்கும். அதனால அவருக்கு சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்க போகுதுல்ல, இந்த யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரெசன்ட் கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் எக்கனாமிக் இண்டெக்ஸ்லாம் பார்த்தா இட் இஸ் வெரி வெரி குட் ஆக்சுவலி. கம்பேர்ட் டு தி ஹோல் கண்ட்ரி வி ஆர் தி நம்பர் 1 ஸ்டேட் இன் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி, இன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராக்ரஸ், எக்கனாமிக் growth எல்லாமே. ஐ திங்க் இட் கேன் கண்டினியூ.